வணக்கம். மா, நம்ம இன்கம்ல எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு 60 to 70%. அப்போ அந்த 50-30-20 ரூலை நீங்க ஃபாலோ பண்ணலையா? 50-30-20 ரூலுங்கிறது நம்ம இன்கம்ல 50% நீட்ஸுக்கும் 30% வாண்ட்ஸுக்கும் 20% சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் செக்ரிகேட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 1 lakh இன்கம் இருக்கு அப்படின்னா ஒரு 50,000 அவங்களோட நீட்ஸுக்கும் 30,000 அவங்களோட வாண்ட்ஸுக்கும் 20% சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணணும் அப்படிங்கறது தான் அந்த ரூல். இதுவே ஒரு ஃபேமிலிக்கு 10 lakh இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுல 50% எவ்வளோ? 5 lakh. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அவங்களோட நீட்ஸுக்கு 5 lakhs எக்ஸ்பென்சஸ் ஆக போகுது இருக்காது. ஆமா, இந்த 50-30-20 ரூலுங்கிறது ஒரு பேசிக்கான ரூல். இதையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கோல் ஓரியன்டா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ சேவிங்ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட வாண்ட்ஸை குறைச்சிக்கிட்டு நம்மளோட பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்காக நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி இது இப்படிதான் இருக்கணும், 50-30-20ங்கிறது இது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதும் கிடையாது. ஒவ்வொரு பர்சன் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வைஸ் அது மாறிக்கிட்டே இருக்கும்.